ராஜயோகத்தின் முதல் பாடம். ஓம் சாந்தி. தந்தை இன்றைக்கு ராஜயோகத்தின் முதல் பாடத்தை உறுதி செய்ய சொல்கின்றார். அதாவது நான் ஆத்மா என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் பரமாத்மாவின் அறிமுகம் கூட சரியான முறையில் நமக்கு புரிகின்றது. ஆகையால் நாம் ஆத்மா என்பதை முதலில் நிச்சயம் செய்ய வேண்டும். ஆத்மாவில் தான் 84 பிறவிகளின் பதிவு இருக்கின்றது. ஆத்மா தான் இந்த சரீரத்தை எடுத்து இந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கின்றது. இது ஒரு நாடக மேடையாக இருக்கின்றது. இந்த சரீரத்தின் மூலம்தான் ஆத்மா தனது பாகத்தை நடிக்க முடியும். முதலில் இந்த ஆத்மாதான் பூஜைக்குரியவராக இருந்தது. இப்பொழுது பூஜாரியாக ஆகிவிட்டிருக்கின்றது. ஆனால் ஆதலால் தந்தை இப்பொழுது மீண்டும் வந்து பூஜைக்குரியவராக ஆக்குகின்றார். அவர்தான் முதலில் பூஜைக்குரியவராக இருக்கின்றார். அவர் பதித்த பாவனராக இருக்கின்றார். அவரை புரிந்து கொள்வதற்கு முதலில் தன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை சொல்கின்றார். அதாவது ஆத்மாவை பற்றிய அறிமுகம் வேண்டும். ஆத்மா என்றால் அழிவில்லாதது. ஆத்மாதான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுக்கின்றது. ஆத்மாவில்தான் சமஸ்காரங்கள் பதிவாகி இருக்கின்றது. ஆத்மா இந்த ஞானத்தை கேட்கின்றது மற்றும் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றது. ஷரீரத்தின் மூலம் செய்கின்றது. ஆகையால் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது நான் பதித்த பாவனர் உங்களது ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றேன். உங்களை நான் தான் பூஜைக்குரியவராக ஆக்க முடியும். ஏனென்றால் நான் தான் முதலில் பூஜைக்குரியவனாக இருக்கின்றேன். நான் பூஜாரியாக ஆவதில்லை என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஆதலால் தந்தை சொல்கின்றார், இந்த நீங்கள் தான் முதலில் சத்யுகத்தில் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள், சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். இது புத்தி நினைவிருக்கின்றதா என்று தந்தை கேட்கின்றார். இதன் மூலம்தான் குஷி இருக்க வேண்டும். ஏனென்றால் இது படிப்பின் சமயம் அல்லவா. மாணவ வாழ்க்கை. மாணவ வாழ்க்கையில் குஷி இருக்க வேண்டும். ஆகையால் தான் தந்தை சொல்கின்றார், நீங்கள் முதலில் ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். பிறகு பரமாத்மாவையும் நினைவு செய்ய முடியும். ஆகையால் இதன் மூலம் குஷி ஏற்படுகின்றது. நான் சத்யுகத்தில் சொர்க்கத்தில் வசிப்பவனாக ஆகப் போகின்றேன் என்ற இந்த குஷி இருக்கின்றது. இப்பொழுது மாணவ வாழ்க்கையின் குஷி கூட இருக்கின்றது. ஓம் சாந்தி.